ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. நாங்கள் சத்தீஸ்கர்லேருந்து ஜார்க்கண்ட் போக போகிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா பொருளையுமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. மளிகை பொருள் இருக்கிற எல்லா டப்பாவையுமே மேலே சீல் பண்ணி அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் நிறைய மளிகை பொருள் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அப்புறம் பீரோ எல்லாமே க்ளோத்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அது எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. இந்த பாக்ஸில் ஃபேன் இருக்குது. ஃபேன் உடையாமல் இருக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் க்ளோத்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த டப்பாலெலாம் க்ளோத்ஸ் தான் இருக்குது. எல்லாமே எழுதிடுறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க எழுதியிருக்கிறத பார்த்து நம்ம பிரிக்கும்போது பார்த்து பிரிச்சுக்கலாம். கிச்சனில் இருக்க எல்லா பொருளையுமே காலி பண்ணிட்டாங்க. கிரைண்டரை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கொடுத்த பாக்ஸில் தான் கிரைண்டரை பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அதில் தெர்மாக்கோல் எல்லாமே இருக்குது, கிரைண்டர் உடையாமல் வரும்ன்ட்டு. வாஷிங் மிஷின் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை வச்சு தான் பேக் பண்ணுறாங்க. இது புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பபிள் ரேப் வச்சு ரேப் பண்ணுவாங்க. இது பிளாங்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த டேமேஜும் இருக்காது. அடுத்ததாக வாட்டர் ப்யூரிஃபையருமே கழட்டிட்டாங்க. நாங்கள் ரீசெண்டாக தான் வாட்டர் ப்யூரிஃபையர் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கான பாக்ஸுமே வச்சுருக்கோம். நாங்கள் கொடுக்குற பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாக்ஸ்லேயே எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்னா நம்ம வாங்கின பாக்ஸில் அது சேஃப்டியாக வரத்துக்கான தெர்மாக்கோல் அது மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜையுமே நாங்கள் முன்னாடி நாளே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதில் எந்த பொருளும் இல்லை. நாங்கள் சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். திறந்தே வச்சுருந்தேன். ஏன்னா மூடினா ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ நைட் ஃபுல்லாக திறந்து தான் வச்சுருந்தோம். இப்போ தான் பேக் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரிட்ஜையுமே அந்த பிளாங்கெட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. பெட்டு மட்டும் இன்னும் எடுக்கலை. பெட்டு மட்டும் அப்படியே தான் இருக்குது. காட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளானு. பெட்டை ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஃப்ரிட்ஜில் அந்த போர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே காட்டன் பாக்ஸை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீழே எல்லா பொருளும் வீட்டுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. சிவம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இவங்க தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பெட்டை மட்டும் ஓரமாக போட்டுட்டோம். கடைசியாக பீரோவை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. இதை இப்போ திருப்பி வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தான். பட் ஆனால் பரவாயில்ல, எப்படியோ எந்த டேமேஜும் இல்லாமல் எடுத்துட்டாங்க. எல்லா பொருளையும் கீழே எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. ஒரு பொருள் கூட மேலே கிடையாது. மொத்தமாக கீழே இறக்கிட்டு தான் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா பொருள்லையுமே நம்பர் போட்டிருக்கு. அந்த நம்ம கையிலையும் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் நம்பரோட பொருளோட நேமும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீரோவை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பொருள் அதுதான். ஸோ அதனால் அதை ஏற்றிட்டுருக்காங்க. அதை ஏற்றி முடிக்கும்போது நம்மக்கிட்ட நம்பர் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அந்த பொருள் தானான்னு பார்த்து டிக் பண்ணிக்கணும். அப்படி டிக் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொரு பொருளாகவுமே ஏற்றிட்டு இருந்தோம். டிஷ் கூட எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா எங்கள் பாப்பா சுட்டி டிவி அந்த மாதிரிலாம் பார்க்காம இருக்க மாட்டா. ஸோ அதனால் டிஷ் எல்லாமே கழட்டி அதையுமே எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே லோட் ஆகிடுச்சு. மேலே கவர் போட்டு போத்திட்டாங்க. பெட்டை மட்டும் விட்டுட்டோம். ஸோ ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புளி சாதம் மட்டும்தான் செய்ய முடிஞ்சுது. ஸோ புளி சாதம் எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கா? கேளு, இது எவ்வளோ என்ன மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்களா? எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பி ஹோட்டல் ரூம் போயிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ அதனால் இங்கே ஃபேன் எல்லாமே கழட்டிட்டோம். வீடு ரொம்ப காலியாக இருக்குது. பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாப்பாவை பிரியறதுக்கு மனசே இல்லை. எல்லோரும் இங்கேயே தான் இருக்காங்க. சரி, அடுத்து அவங்க டியூஷன் மிஸ்ஸை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பை பை சொல்லிவிட்டு மேலே துணி இருக்குது, அது காஞ்சதுன்னா எடுத்துகிட்டு அப்படியே ஹோட்டல் ரூம் கிளம்ப வேண்டியது தான். எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். காலியாக இருக்கிற வீட்டை ஒரு தடவை பார்க்கலாம் லாஸ்ட்டாக. என்ட்ரன்ஸு கதவு. இங்கே தான் டிவி வச்சுருப்போம். இங்கே பூஜை பாத்திரம், அப்புறம் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்போம். ஸோ கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் இருக்குது. புளி சாதம், தக்காளி தொக்கு, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. இதான் கிச்சன். அப்புறம் பெட்ரூம் காலியாக இருக்குது.
நான் எத்தனையோ இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த சத்தீஸ்கர்லேருந்து கிளம்பும்போது இந்த கல்யாண பொண்ணு அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு ஃபீல் பண்ணுவாங்களே அந்தளவுக்கு உள்ள ஃபீலிங் இருக்குது. பட்டு இருந்தாலும் இதுதானே நம்ம சுச்சுவேஷன், நம்ம மாற்றிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். கனத்த இதயத்தோடு வீட்டிலேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் ரூம் ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு, ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏசியோட நல்லா இருந்துச்சு. ஸோ ரூம் எப்படி இருக்குது பாருங்கள், டிவி எல்லாமே இருக்குது, எல்லா சேனலும் வேறு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு பிடிச்ச சுட்டி டிவி தான் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுருந்தோம். ரூம்லேயே இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். சத்தீஸ்கரில் கடைசியாக ஒரு ஷாப்பிங்கை போட்டுருவோம். வெளியில் நின்று பார்த்தா அவ்வளோ ஜேன்னு கூட்டம், ஒரே பாட்டு, அங்கங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி. ஸோ அதுதான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நாங்கள் இருக்கிற ஹோட்டல், த எமரல்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஷூ அண்ட் ஷூ அப்படின்னு ஒரு ஃபுட்வேர் ஷாப் இருந்துச்சு. அங்கே தான் போயிட்டு பாப்பாவுக்கு செப்பல் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கடை நல்லா பெரிய கடையாக இருந்துச்சு, நிறைய ஸ்டாக்குமே வச்சுருந்தாங்க. பாப்பா அதான் கேட்டிருந்தேன், எனக்கு செருப்பு முதல் வாங்கி கொடுத்துருங்கம்மா, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 செருப்பு காட்டியிருந்தாங்க. இன்னும் சரி இது வச்சு ஓகேவா. அப்புறம் பெரியவளுக்கு வந்து ஹீல்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. பட் அது வேணான்னு சொல்லிட்டு வேறெல்லாம் ட்ரையல் பார்த்தோம். பட்டு அது ஒன்றும் சரியாக இல்லை, எனக்கு பிடிக்கல. அதனால சின்னவளுக்கு இந்த செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே சாண்டலில் கொஞ்சம் சைஸ் பெருசாக கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் பெரியவளுக்கு காட்டியிருந்தாங்க. நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ ட்ரையல் பார்த்துருக்கா பாருங்கள். இதோட விலை வந்து 350 ரூபா சொல்லியிருந்தாங்க. நான் 300 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. ஸோ செருப்பு எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வெளியில் போய்ட்டு விஷால் மார்ட்டில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டோம். ஆட்டோவில் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். சரின்னு பாப்பா கையில் ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். இப்போ நான் சத்தீஸ்கர் நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பிலாஸ்பூர் சிட்டி இது. நல்ல பளிச்சு லைட்டோட ஒரு 8 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தெருவே. இப்போ நம்ம விஷால் மார்ட்குள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது பசங்க கேட்பாங்க இல்லையா, ட்ரெயினில் விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மிக்சர், அதுக்கப்புறம் வந்து பாப்பா சிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அடுத்தது டிஷர்ட் கொஞ்சம் வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும். அங்கே எப்படி போய் ஷாப்பிங் பண்ண முடியும்னு தெரில. பட் இங்கே விஷால் மார்ட் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கேயே கொஞ்சம் டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவுக்கு பர்பிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பர்பிள் கலரில் ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அங்கே ட்ரையல் ரூம்லாம் பெருசாக இல்லை குழந்தைங்களுக்கு, அதனால் அங்கேயே சும்மா போட்டு பார்த்தேன். இந்த டிஷர்ட்டோட விலை 75 ரூபா தான். தாராளமாக கொடுக்கலாம், சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் விஷால் மார்ட் வர்றது. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் விஷால் மார்ட்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு ஷாப்பிங்கை போட்டாச்சு. அடுத்ததாக பெரிய பாப்பாவுக்குமே ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தோம். இதோட விலை 105 ரூபா தான். சைஸ் எல்லாம் பார்த்துட்டு அளவு சரியாக இருக்கா பார்த்துட்டு எடுத்துட்டோம். எப்போ நாங்கள் விஷால் மார்ட் வந்தாலும் இந்த செக்ஷனை கிராஸ் பண்ணாமல் போக மாட்டோம். வாங்குறோமோ வாங்கலையும், பட் ரசித்து பார்ப்போம். அது பென் ஸ்டாண்டு. அது கட்டு என்ன இது, யூனிகார்ன் டெடி பியரா? அடுத்து பில் போட லைனில் நின்றுட்டுருக்கேன். சரியான கூட்டம். பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு பிரசாதம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரசாதம் வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்து பிரிஞ்சி சாதத்துக்கு கூட கிரேவி மாதிரி போட்டு தருவாங்க. ஸோ எங்கள் பாப்பாவுமே ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் கேசரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், பட் இங்கே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். சரி ஸ்வீட் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்வீட்டுமே எடுத்துக்கிட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு ஸ்வீட்னால் அவ்வளோ பிடிக்கும். அவளோட முகத்தில் பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பினஸ். ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க, எவ்வளோ பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். தெருவோரமாக இன்னும் அவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இன்னொரு இடத்துலையுமே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா குலோப் ஜாமுன். ஸோ விடுவோமா, அங்கேயும் போய் ஒரு குலோப் ஜாமுன் ஒன்று வாங்கிட்டோம். எல்லார் கை நிறையவும் பிரசாதம் ஆயிடுச்சு. சரி அப்படியே ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.